கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 34வது அதிகாரம் 10வது வார்த்தையில், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும், சிங்கங்கள் காட்டிலே கிடக்கிறது. ஆனால் அது பசித்து ஒருபோதும் இருக்காது. தன்னுடைய குட்டிகளுக்கு அல்லனா தனக்கு ஒரு பசி உண்டு என்று தோன்றும் போது காட்டில் எங்காவது ஓடி எப்படியாவது இரைகளை தேடிக்கொண்டு வந்து பசியை அடக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சிங்கம் கூட குறைபட்டு தாட்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் தேவனை தேடுகிற ஒரு பிள்ளைக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தேவைகளுக்காக அநேக நேரங்களிலே யாரிடமும் கோராத தேவனையே சார்ந்திருந்து நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அதை தந்து சகாய்த்தது எனக்கு தெரியும். அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவைகள் படும் பொழுது ஒரு மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல, நம்முடைய தேவைகள் மத்தியில் தேவனை நம்பி அவர் மேல் பற்றுதலாக இருக்கும் பொழுது ஒரு குறைவும் இல்லாமல் நடத்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிறார் எங்கள் நல்ல தகப்பனே. தேவைகள் நிறைந்த அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு பலவிதமான தேவைகள் எங்களை நெருக்கும் பொழுது, அப்பா ஆண்டவர் ஒரு சிங்கக்குட்டிகளை விடவும் ஆண்டவர் அவர்கள் பட்டினியாக இருந்தாலும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் என்று அறிந்து நாங்கள் முழுமையுமாக உம்மில் ஆண்டவரை சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதிதாரிஞ்சு தகப்பனே, ஆமென்.